என்கிட்ட நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க தெரியுமா? வீட்லயோ அல்லது வெளி இடங்கள்லயோ யாராவது ஒருத்தர் நம்மள அவமானப்படுத்தினாலோ அல்லது சண்டைக்கு வந்தாலோ நாம அந்த நபரையும் அந்த சிச்சுவேஷனையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி கையாளணும் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. இப்ப வீட்லயோ அல்லது பொது இடங்கள்லயோ தேவையில்லாம நம்ம மனச காயப்படுத்தும் போது நமக்கு என்ன தோணும் தெரியுமா? 4 வார்த்தை நறுக்குன்னு திருப்பி கேட்கணும், அல்லது நாம யாருன்னு அவங்க கிட்ட ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு தான் தோணும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பதிலடி, உங்களுடைய கம்பீரத்தை நிரூபிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆயுதம் உங்களுடைய மௌனம் மட்டும்தான். மௌனம் அப்படிங்கிறது பலவீனம் இல்ல, அது எதிராளியோட அகங்காரத்தை அடக்கக்கூடிய மிகச்சிறந்த வெப்பன் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு நாம இந்த காணொலியில உங்களை காயப்படுத்தினவங்களுக்கு உங்களுடைய மௌனம் எப்படி மிகப்பெரிய ஆயுதமா மாறும், அப்புறமா இந்த அமைதி அப்படிங்கிறது ஏதோ சாதாரண அமைதி இல்லைங்க, இதற்கு பெயர் தான் ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ், அதாவது கணக்கிடப்பட்ட மௌனம். இந்த காணொலி முடியும் போது அடுத்த முறை யாராவது உங்களை ப்ரொவோக் பண்ணா அல்லது உங்களை தூண்டி பார்க்க நினைச்சா அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற தெளிவான ஒரு உளவியல் விடை கிடைச்சிருக்கும். அதனால கடைசி வரைக்கும் எதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி. நான் சுதா. இப்ப நாம ஒரு விஷயத்த முழுமையா புரிஞ்சுக்கணும். வீட்லயோ அல்லது பொது இடங்கள்லயோ நம்ம மனச காயப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, இவங்க ஏன் அப்படி நினைக்கிறாங்க? இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்கதான் பப்ளிக் பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க. இவங்க ஏன் அப்படி செய்யறாங்க அப்படின்னா, 4 பேருக்கு முன்னாடி தங்களை பெரிய ஆளா காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அவங்களுக்கு சமூகத்துல ஒரு வேலிடேஷன் தேவைப்படுது. அவங்க உங்களை தேவையில்லாம வம்புக்கு இழுத்து உங்களை ப்ரொவோக் பண்ணி நீங்க கோபப்பட்டு கத்துறத ரசிப்பாங்க. ஏன்னா உங்களுடைய பலவீனமான எதிர்வினையை பார்க்கும் போதுதான் அவர்களுடைய ஈகோவுக்கு ஒரு விதமான டோபமைன் திருப்தி கிடைக்கும். உங்ககிட்ட அவங்க சண்டைக்கு வர்றது உங்களை வீழ்த்த அவங்க விரிச்ச மிகப்பெரிய ட்ராப் அல்லது வலை. அவங்க உங்களை கோபப்படுத்தின உடனே நீங்க திருப்பி கோபப்பட்டு கத்திட்டீங்க அப்படின்னா நீங்க அவங்க விரிச்ச வலையில சிக்கிக்கிட்டீங்க அப்படிங்கறதாங்க அர்த்தம். உங்களை அவங்க கோபப்படுத்த முடியும் அப்படின்னா உங்களோட முடிவுகளை கண்ட்ரோல் பண்ணவும் அவங்களால முடியும். உங்களுடைய ரிமோட் கண்ட்ரோல் அவங்க கிட்டதான் இருக்கு அப்படிங்கறதாங்க அர்த்தம். அதனால அந்த இடத்தோட முழு கண்ட்ரோலும் அவங்க கைக்கு மாறிடுது அப்படிங்கறதாங்க உண்மை. இப்ப நாம பார்க்க போறது வெற்றிடத்தின் உளவியல் வலிமை, அதாவது த சைக்கலாஜிக்கல் பவர் ஆஃப் தி வாய். இப்போ அவங்க விரிச்ச வலையில நீங்க விழாம அந்த இடத்துல அந்த நேரத்துல நீங்க மௌனமா இருந்தா அங்க என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க அந்த இடத்துல பதில் பேசாம அமைதியா இருக்கிறது அவங்க சிறிதும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய வாய்ட், அதாவது பயங்கரமான ஒரு வெற்றிடத்தை அந்த இடத்துல உருவாக்குது. அந்த வெற்றிடத்துல சண்டைக்கு வந்தவங்களோட ஆக்ரோஷமும் அவங்களோட தகுதியற்ற வார்த்தைகளும் அவங்களுக்கே திரும்ப எதிரொலிக்க ஆரம்பிக்கும். அவங்க கத்தும்போது நீங்க அமைதியா இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பதற்றம் தொத்திக்கும். நாம தான் தப்பு பண்றோமோ, நாம கத்த அவங்க கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் வரலையே அப்படின்னா நாம தான் முட்டாள்தனமா நடந்துக்கிறோமோ அப்படின்னு அவங்க மூளை அவங்களையே கேள்வி கேட்க ஆரம்பிக்கும்.
உங்களுடைய இந்த அசைக்க முடியாத அமைதி அவர்களுடைய மனநிலை எவ்வளவு பலவீனமானது அப்படிங்கிறதையும், அவர்களுடைய உணர்ச்சிகளை அவர்களே கட்டுப்படுத்த முடியாத மனநிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிற அவர்களுடைய சுயரூபத்தையும் சுற்றி இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடும். உங்களுடைய இந்த நான் ரியாக்டிவ் தன்மையினால அவர்களுடைய ஈகோவுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம தடுத்து நிறுத்தப்படும். கடைசியில அவர்களுடைய ஈகோ தேய்ந்து போயிடும். அடுத்ததா சமூக கவசமாக மாறும் அலட்சியம், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஃபரன்சஸ் as social shield. இதுதான் ரொம்பவும் முக்கியமான விஷயம். ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஃபரன்ஸ், அதாவது திட்டமிட்ட அலட்சியம். இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? இது அவங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் தாங்க எடுத்து சொல்லும். முதலாவதா, அவங்களோட இந்த விஷயம் உங்களுக்கு பெருசா தோணல, அதாவது உங்களை பாதிக்கல அப்படிங்கிறதையும். ரெண்டாவதா, நீங்க அவங்க லெவலுக்கு தரம் குறைஞ்சி தாழ்ந்து இறங்கி போக மாட்டீங்க அப்படிங்கிறதையும். மூன்றாவதா, உங்களுடைய மன நிம்மதி, மன அமைதிதான் முக்கியம் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லும். இந்த மாதிரி நீங்க உயர்ந்த மனநிலையில் இருக்கும்போது உங்களுடைய பாடி லாங்குவேஜ் கூட பயங்கரமா பவர்ஃபுல்லா மாறணும். பயந்து போய் தலைய குனிய கூடாது. ஷோல்டரை தளர்வா வச்சுக்கிட்டு நிமிர்ந்து நேரா ஸ்ட்ரெயிட்டா அவங்க கண்ணையே பாருங்க. முகத்துல எந்தவித பயமோ பதட்டமோ சலனமோ இல்லாம ஒரு அமைதியும் கான்பிடென்டும் மட்டும்தான் முகத்துல இருக்கணும். உங்களோட இந்த உடல் மொழி உங்களை சுற்றிலும் ஒரு இன்விசிபிள் ஷீல்டு, அதாவது கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு கவசத்தை உண்டாக்கும். அந்த இடத்துல பேசாம சுற்றி வேடிக்கை பார்க்கிற மனிதர்களுக்கு யார் பெரிய பவர்ஃபுல்லான மனுஷனா தெரிவாங்க தெரியுமா? சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க பாருங்க, அவங்க இல்ல. அமைதியா நிதானமா கான்பிடென்டா கம்பீரமா நீங்க நிப்பீங்க பாருங்க, நீங்க தான் அவங்களுக்கு பவர்ஃபுல்லான மனிதனா தெரிவிங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது அதிகாரத்தின் போக்கை மாற்றுதல், அதாவது flipping the script of authority. இங்கதாங்க அந்த சைக்காலஜி கேம் ஃபிளிப் ஆகுது, அதாவது தலைகீழா மாறுது. பொதுவா நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலையில யார் ஒருத்தர் ரொம்ப அதிகமா சத்தம் போடுறாங்களோ அவங்கதான் பவர்ஃபுல்லான மனிதங்க அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? உலகத்துல ரொம்ப குறைவா பேசுறவங்க தான் ரொம்ப அதிகமான ஆளுமையையும் அதிகாரத்தையும் கொண்டிருக்கிறவங்க அப்படிங்கிறது தாங்க உண்மை. நீங்க அந்த பதற்றமான சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்கும்போது உங்களுடைய இந்த அசைக்க முடியாத நிதானம் உங்களை மற்ற மனிதர்களை காட்டிலும் அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில ஒரு பவர்ஃபுல் மனிதராக மற்றவங்களுக்கு எடுத்து காட்டும். அதே நேரத்துல அங்க சுற்றி இருக்கிறவங்க முன்னாடி ஓவர் ரியாக்ட் பண்ணி கத்துறது அவங்கள சிறியவங்களாகவும் முட்டாள்தனமாகவும் மற்றவங்களுக்கு எடுத்து காட்டும். அதே நேரத்துல அந்த இடத்துல நீங்க அமைதியா இருக்கும்போது உங்களை தான் எல்லாரும் மரியாதையோட பார்க்க ஆரம்பிப்பாங்க. இதத்தாங்க உளவியல்ல அத்தாரிட்டி ஃபிளிப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அதிகாரத்தின் போக்கை நம் பக்கமாக மாற்றுவது. சரி, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ அந்த இடத்துல இருந்து எப்படி மரியாதையோட எக்ஸிட் ஆகுறது அப்படிங்கறத பாக்கலாமா? அவங்க பேசி முடிச்சதும் அந்த இடத்துல எந்த ஒரு டிராமாவுக்கும் இடம் கொடுக்காம ரொம்ப அமைதியா கம்பீரமா வெளியேறுங்க. அவங்க முகத்தை பார்த்து பதிலுக்கு கடைசியா நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. இது ஏதோ ஒரு முறை மட்டும் பயன்படுத்துற விஷயமே இல்லைங்க. தொடர்ச்சியாக நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சா இது சமூகத்துல உங்களுக்கான ஒரு பவர்ஃபுல்லான பிராண்டை உருவாக்கும். சுற்றி இருக்கிறவங்க மனசுல இவனை அவ்வளவு எளிதா யாராலையும் தூண்ட முடியாது, இவன் ஒரு அசைக்க முடியாத மனிதன் அப்படிங்கிற பிராண்ட் அவங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிடும். அதனால நட்புகளே, இந்த உலகம் முழுக்க சத்தம் போடுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க.
ஆனா எந்த இடத்துல அமைதியா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்க மட்டும்தான் தங்களுடைய வாழ்க்கையில வெற்றியாளர்கள். அடுத்த முறை யாராவது உங்களை வம்புக்கு இழுத்தாலோ அல்லது அவமானப்படுத்தினாலோ பதிலுக்கு கோபப்படாதீங்க. அவங்கள நேரா பார்த்து முகத்துல ஒரு சிறிய புன்னகை மட்டும் வச்சுக்கிட்டு அமைதியா இருங்க. ஏன்னா இந்த மௌனம் மட்டும்தான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக பெரிய தண்டனை. இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். இதை போல தொடர்ந்து வரனா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு காணொளியில வந்து சந்திக்கிறேன். Until then, சுதா. Thank you.